ரெனி நீ போறியா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சம்மர் லீவில் எங்கே போகலாம் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கீங்களா? அப்போ வாங்க, நம்ம திருச்சியில் இருக்கிற தில்லைநகர் 11th கிராஸ் மெயின் ரோட்டோடே இருக்கிற பிளானட் கேன்ற ஒரு கேம் பாயிண்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அட்ரஸ் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இதுதாங்க என்ட்ரன்ஸு. உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய டிவிஷன்ஸாக பிரித்து வச்சு ஒவ்வொரு கேம்ஸை நிறைய வச்சுருந்தாங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விளையாடுற மாதிரி எல்லாமே இருந்துச்சுங்க. நிறைய ட்ரைட்ஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம வந்து இதான் ரிசப்ஷன் ஏரியா. நீங்கள் அந்த கேமோட டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. ஒரு கார்டை மாதிரி கொடுப்பாங்க. நாங்கள் வந்து அதில் வந்து அமௌண்ட் லோட் பண்ணிக்கணும். ஒவ்வொரு கேமுக்கும் ஒவ்வொரு வேல்யூ வரும். ஸோ அந்த கார்டை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணி தான் நம்ம அந்த கேம் விளையாட போகிறோம். 500 நீங்கள் அதில் அமௌண்ட் போட்டிங்கன்னா 100 போனஸ் வரும். 1000 போட்டிங்கன்னா 300 போனஸ் வரும். கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹார்ஸ் ரைடு, கப் அண்ட் சாசர், அப்புறம் உள்ளே வந்து சில ரைட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இங்கே தான் வந்து கார்டு லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவருக்கு 79, அதே மாதிரி 6 ஓவர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே அந்த கார்டில் பே பண்ணி தான் நம்ம வந்து விளையாட போகிறோம். உள்ளே நுழைஞ்சதுமே எல்லாரையுமே அட்ராக்ட் பண்ணுற மாதிரி கலர்ஃபுல் லைட்டு, அதுக்கப்புறம் மியூசிக் கொடுத்துருந்தாங்க. எல்லாமே டிஃப்ரெண்ட் கேமாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கே ஆச்சரியமான விஷயம் என்னென்னா புல் ரைடு கூட இருந்துச்சுங்க. என்னோடய பொண்ணு கின்சி வந்து இதில் தான் ப்ளே பண்ணுறேன்னு ஏறினதுக்கப்புறம் கொஞ்சம் பயந்துட்டா. அதுக்கப்புறம் என்னோடய சிஸ்டர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் ரைட் பண்ணாங்க. என்னையே போக சொன்னாங்க. எனக்கு பயங்க, நான் கண்டிப்பாக போயிருக்க மாட்டேன். இந்த கேம் எல்லாம் பார்க்குறதுக்கு வேறு லெவலாக இருந்துச்சு. ஸோ ப்ளே பண்ணவங்களுக்கு எப்படி இருக்குமோ. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹார்ஸ் ரைடு, அப்புறம் வந்து நிறைய டிவிஷனாக கேம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த கேம் பார்த்திங்கன்னா லோட் பண்ணதுக்கப்புறமா ஜம்ப் பண்ணி பாயிண்ட்ஸ் எடுக்கணும். அந்த மாதிரி கேம். உள்ளே வந்து கப் அண்ட் சாசர் வச்சுருந்தாங்க. அது வந்து அது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். பால் மாதிரி ஒரு நெட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த பாலை வந்து நம்ம கேட்ச் பண்ணணும். இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஃப்ராக் ஜம்பு. ஃப்ராக் வரும்போது நம்ம அதை கரெக்டாக அடித்தோன்னா பாயிண்ட்ஸ் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு டோர்மா இருக்கும். உள்ளே போனீங்கன்னா ட்ராம்பிளின் மாதிரி இருந்துச்சு. அது வந்து இது எல்லாமே சாஃப்ட் கேம்ஸ் தான். பிலோ 3 இயர்ஸ் தான் உள்ளே போய் விளையாட முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி ஸ்லைடு இருந்துச்சு, அப்புறம் பால்லாம் நிறைய இருந்துச்சு. ஸோ உள்ளே வந்து நிறைய டிவிஷன்ஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா புல்லுன்னு ஒரு டோர் இருக்கும். அதுக்கு போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துடும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு சூப்பரான ஒரு டைனிங் ஹால் வச்சுருந்தாங்க. இங்கே வந்து எல்லா ஃபுட்டுமே இருக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க. இங்கே ஒரு கேம் இருந்துச்சு. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ரூம் இருந்தது. அதுலேயுமே டிவிஷன்ஸாக நிறைய விளையாட்டெல்லாம் இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு என்ன தேவையோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 3D விஆர் பாக்ஸ் வச்சு விளையாடுற மாதிரி இருந்தது. ஸோ அது வந்து ரியலாக நம்ம அங்கே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். பேஸ்கெட் பால் அந்த மாதிரிலாம் இருந்தது.
சில விளையாட்டெல்லாம் விளையாடி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் மாதிரி வரும். அது வந்து இங்கே எதுலேயுமே கொடுக்கல. அது மட்டும் தான் கொஞ்சம் சின்ன குறையாக இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்பவே என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இதோட டைமிங் பார்த்திங்கன்னா மார்னிங் 10 o'clockலேருந்து நைட்டு 10 o'clock வரைக்கும் இருக்குங்க. எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக புதுசாக இருந்துச்சு. ஸோ எல்லாமே எல்லா கேம்ஸ்லேயும் மேக்ஸிமம் ட்ரை பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் ஹேங்கிங் பிரிட்ஜ் மாதிரி இருந்துச்சு. அந்த பிரிட்ஜில் போகும்போது நமக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் கிடைச்சதுங்க. நல்லா இருந்துச்சு. ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டோன்னா அங்கே வந்து சில ரூம்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. அதிலெல்லாம் டிவிஷனாக வச்சுட்டு அதில் வந்து என்னென்ன கேம்ஸ் இருந்துச்சுன்னா ஜம்போ பிளாக்ஸு, சாண்ட் ப்ளே, டை, ப்ளே கிச்சன், பில்டிங் பிளாக்ஸு, இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. நம்ம கிச்சன் கூட இவ்வளோ பெருசாக இருக்குமான்னு தெரியாதுங்க. ஸோ இவங்க விளையாடுறதுக்கு செப்பரேட் பண்ணி நீட்டாக வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதுக்கு வந்து டைமிங் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கார்டிலேருந்து கொஞ்சம் பாயிண்ட்ஸ் போகும். இதோட சார்ஜும் அதில் சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு கேமுக்கு வந்து ஒவ்வொரு சார்ஜ் சொல்லுவாங்க. இது வந்து நெக்ஸ்ட் ரூமில் இப்படி தான் இருந்துச்சு. ஜம்போ பிளாக்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ரூமில் இருந்தது. சில கேம் வந்து வெளியிலே வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சாண்ட் ப்ளே இருந்ததுங்க. அது வந்து எனக்குமே சின்ன வயசுலேருந்து மண் விளையாடுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னோட குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். பட் வந்து இது ரொம்ப சின்ன குழந்தைங்க விளையாடுறதுனால இவங்க வந்து விளையாடலை. அதுக்கப்புறம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ரெயின்போ கலரில் ஸ்டெப்ஸ் போட்டிருந்தாங்க. அதுக்கு மேலே போனீங்கன்னா ஒரு பார்ட்டி ஹால் மாதிரி இருந்துச்சுங்க. நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணால் கூட இங்கே வந்து நம்ம முன்னாடி புக் பண்ணிட்டான். இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே அந்த சைடு வந்து கிரிக்கெட் விளையாடுற இடம். ஆனால் நம்ம கீழே போயிட்டு கீழேருந்து லெஃப்ட் சைட் போனால் தாங்க நம்ம அங்கே போக முடியும். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பு, ஸ்டார்டர்ஸ், அப்புறம் வந்து டின்னர் எல்லாமே இருந்துச்சு. ஐஸ்கிரீம் இருந்துச்சு, டெசர்ட் இருந்துச்சு. ஒவ்வொரு இதுக்கு வந்து சில இது சொல்லியிருக்காங்க, கிஃப்ட் மாதிரி சொல்லியிருக்காங்க. 2 டெசர்ட் சாப்பிட்டா வந்து ட்ரெயின் டிக்கெட் ஃப்ரீயாக கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நாங்களும் அந்த ட்ரெயின் டிக்கெட்டை வாங்கினோம். இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே அட்ராக்ஷனாக இருந்துச்சுங்க. ஏன்னா லைட் போட்டு ஒரு ஷெட்டுக்குள்ளே ட்ரீ மாதிரிலாம் செட் பண்ணி வச்சு ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க அங்கே உட்காந்து சாப்பிடும்போது. ஸோ நாங்கள் வந்து என்னெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் நூடுல்ஸு, வெஜ் பர்கர், சிக்கன் பர்கர், தோசை,
இந்த மாதிரி தாங்க ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். அப்புறம் வந்து டெசர்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரௌனி வித் ஐஸ்கிரீமு, அப்புறம் நார்மல் ஐஸ்கிரீம் அந்த மாதிரி சாப்பிட்டோங்க. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து கொடுத்தாங்க, சூடாகவே இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுங்க. ஐஸ்கிரீமோட டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருந்துச்சுங்க. சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு. ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுத்துச்சு. ஐஸ்கிரீம் ஒரு டேஸ்ட் இருக்கும், ப்ரௌனி ஒரு டேஸ்ட் இருக்கும். ரெண்டும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது எப்படி இருக்கும், வேறு லெவலாக இருந்துச்சுங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கிரிக்கெட் விளையாடணும்னு சொன்னார். அதனால் வெளியே வந்துட்டு லெஃப்ட் சைடில் மேலே போகணுங்க, அங்கே தான் இருக்கும். இது ஒரு 50 ஃபீட் அளவுக்கு ஒரு பிச் மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு ஓவருக்கு வந்து 6 பால், அது வந்து 79 rupees வந்து சார்ஜ் பண்ணணும். நம்ம கார்ட்லேயே ஆல்ரெடி வந்து அமௌண்ட் போட்டு வச்சுருப்போம்ல, அதை கொடுத்தா அவங்க வந்து சும்மா அந்த ஸ்கேன் மாதிரி பண்ணிவிட்டு நம்ம விளையாடலாம். ஸோ அந்த ட்ரெயின் டிக்கெட் கொடுத்தாங்கன்னு சொல்ல எங்களுக்கு வந்து 2 டிக்கெட் கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து ட்ரெயின், ஜீப்பு அந்த மாதிரி ரைடெல்லாம் இருந்துச்சு. நாங்கள் வந்து ட்ரெயின் தான் கேட்டிருந்தாங்க, ஸோ அதை வந்து ரைட் பண்ணோம். ஃபைனலாக கிரிக்கெட் மேட்செல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கீழே போயிட்டோம். கீழே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பேஸ் இருந்துச்சு. அந்த ஸ்பேஸ்லாம் வந்து ட்ரெயின் ரைடு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காரு, ஜீப்பு அந்த மாதிரி ரைடெல்லாம் இருந்துச்சு. ஸோ எல்லோரும் ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். இந்த ட்ரெயின் ரைடில் பார்த்திங்கன்னா நம்ம 5 ரவுண்ட்ஸ் போகலாம். என்னோடய சிஸ்டர் வந்து லாஸ்ட்டு பெட்டியில் தனியாக உட்காந்து போனாங்க. எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா, செந்தூரப்பு படத்தில் வந்து கடைசி பெட்டியை வந்து கழட்டி விடுவாங்களோ, அது தனியாக போகலாம், அந்த காமெடி தானுங்க தோணுச்சு அந்த டைமில். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.